வணக்கம்ங்க. என் பேர் நித்யா. எனக்கு நடந்த சில விஷயங்கள உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரியல. எனக்கு சொந்த ஊருன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஊர் இல்ல. எல்லாருமே சொந்தமா அந்த ஊர வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா சொந்தமா ஒரு வீடு இருந்தா அது நம்ம ஊரு, இல்ல வாடகைக்கு இருந்தா அது நம்ம ஊருன்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாரி எனக்கு இல்ல. ஏன்னா எங்க அம்மா ஒரு ஊர்ல இருந்தாங்க. அந்த ஊர்லேருந்து வந்துட்டாங்க. வந்துட்டு எங்க பாட்டி வீட்டான இருக்காங்க. இன்னும் எங்க அம்மாவுக்கு சொந்தமா ஒரு வீடும் கட்டல. ஒரு வாடகை வீட்லயும் இல்ல. எங்க அம்மாவுக்கு நான் இதுவரையும் எதுவும் பண்ணதும் இல்ல. ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். நான் சம்பாதிக்கல. அதனால எங்க அம்மாவுக்கு நான் எதுவும் செய்யல. ஆனா இப்போ எல்லாரும் தீபாவளின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? தீபாவளி வரப்போகுது இன்னும் 2 நாள்ல. ஆனா எங்க அம்மா அந்த தீபாவளிக்கு கூட வீட்ல இல்ல. வேலை செய்றதுக்கு வெளியூருக்கு போயிருக்காங்க. வருஷம் ஃபுல்லா வேலை இருக்கு. ஆனா வருஷத்துல ஒரு பண்டிகைக்கு கூட எங்க அம்மா லீவ் போட்டு வீட்ல இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆம்பளை குழந்த இருந்தா அவன் சம்பாரிச்சு குடுப்பான்னு சொல்லிட்டு தைரியமா எங்க அம்மா வீட்ல இருந்திருப்பாங்க. நான் ஒரு பெண்ணா இருந்ததுனால தான் இல்ல. நான் சம்பாரிச்சு குடுக்காதனால, நான் அவங்கக்கிட்ட ரூ. 1 குடுத்து நான் இருக்கேம்மான்னு சொல்லாதனால, எங்க அம்மா நம்மளுக்கு குடுக்கறதுக்கு யாரும் இல்லன்றதுனால எங்க அம்மா வெளியில வேலைக்கு போறாங்க. அத நினைக்கும்போது மனசு கொஞ்சோண்டு கொஞ்சம் ரொம்பவே எப்படி சொல்றதுன்னு தெரியல. கஷ்டமா இருக்கு. நம்மளுக்குன்ட்டு ஒரு இன்கம் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இதில் பிடிக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்லை. பட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.